ஹாய் பிரியா. வாமா பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேமா. டாடி எப்படி இருக்கீங்க? என்னமா இது கொசுவலை மாட்டிட்டு வந்திருக்க? ஏரோப்ளேன்ல கொசு ஜாஸ்தியா? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் டாடி. அது சரி, மேல படிக்க படிக்க Dress சின்னதாயிட்டே இருக்கு போல இருக்கு. ஆமா, நம்ம பார்ட்னர் கோயா ஹிட்டாச்சு. சூப்பரா கவனிச்சாங்க. அவங்க கவனிக்கிறது இருக்கட்டும். பொட்டி கொடுத்து விட சொன்னேன், கொடுத்து விட்டானா? கொடுத்தாங்க. இந்த பெட்டி தான் கொடுங்க. மகாலட்சுமி இந்தா. அம்மா அரையும் குறையுமா கடல் தாண்டி வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. ஏங்க அவங்க நான் நடந்தா வந்தாங்க. நம்ம வசதிக்கு பிளைன்ல வரதே நடந்து வர மாதிரி தான்டா. ஏங்க இதை என் அக்கவுண்ட்ல போட்டுவா. ஐயோ நீ இருக்கியா? எடுத்து எடுத்து அலையிறாரு. அவங்க கிடக்குறாங்க, நீ வாமா போலாம். வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. என்ன ஏன் இப்படி போட்டிருக்க? ஏஜா தொப்பிலண்ணே, சொந்த முடினே. சொந்த முடியலையே தொப்பியா? சரி, என்ன விஷயம்? அண்ணே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும். உனக்கு என்ன தொழில்? புளி வெட்டுறேனே. பொண்ணு எப்படி இருக்கனா? மூக்கு முடியுமா, கொஞ்சம் குண்டா, கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும். ஏயா இப்படி சொன்னா எப்படி? ஆளை அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அடையாளம் தானே காட்டிடுறேன். அதோ போறாங்களே அந்த மாதிரி பொண்ணு வேணும். அது முடியாதியா? ஏனே? அது என் சம்சாரம். அல்லாடனே. அட பாவிகளா, என் சம்சாரம் நான் வாழவே ஜெயிக்கலா. சுந்தரி, இனிமே நீ வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா, கண்டவெல்லாம் பாக்குறான். குட்டி பப்பி, இங்க பாரு இங்க பாரு. How sweet. என்னம்மா? மாமா, வீட்ல இருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கு, அர்ஜென்ட்டா நீங்க பேசணுமா? யாரும் உன்னை தனியா விட்டது? கீழே விழுந்தன கால் அடிபட்டுரும்ல. ஏய் யூ, எதுக்கு பண்ணே பப்பியை தொட்ட? கீழே விழுந்த போதும் தூக்குனேன், அதுக்கே கத்துற? உன் கையில இருக்கிற ஜெர்ம்ஸ்ல என் பப்பி மேல பட்டு அதுக்கு வியாதி வந்துரும். என் பப்பி நான் குழந்தை மாதிரி பாத்துக்கறேன். குழந்தை மாதிரியா? இது எங்க பிறந்த பப்பி தெரியுமா? எங்க? லண்டன்ல குவீன் எலிசபெத் பேலஸ்ல பிறந்தது. அப்படியா? நான் யார் தெரியுமா? யோ, நீ யாருன்னா எனக்கு என்ன? நான் யார் தெரியுமா? தெரியுமே. யாரு? குவீன் எலிசபெத் அரண்மனையில பெருக்குறவன். யூ, என்னைய சொன்ன? எங்க அப்பா கிட்ட சொன்னா உன்னை லாக்அப்ல போட்டுருவாங்க. போய் உடனே சொல்லு, நான் என் அட்ரஸே கொடுக்குறேன். என் பேர் முத்துராஜ், நான் அன்பு நகர்ல இருக்கேன். வெயிட், என்ன ப்ராப்ளம் இங்க? அட ஒண்ணு இல்ல சார், நாய்க்குட்டி கீழே விழ போச்சு, தூக்குனேன், அதுக்கு நம்ம கத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பிரியா, டேக் இட் ஈஸி. I will teach him a lesson. What an indecent behavior. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, என் மகளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் படிச்சிருக்கு. சந்தோஷமான செய்தியை போய் வருத்தமா சொல்றீங்க. நல்ல சம்பந்தமா இருந்தா நாளை கடத்தக்கூடாது. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? கூடவோ குறைச்சலோ கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். வாஸ்தவம் தான், ஆனா பணத்தை புரட்டணுமே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாப்பா, இந்த வயசான காலத்துல வேலையும் கொடுத்து கை நிறைய சம்பளத்தையும் கொடுத்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலையும் உனக்கு நான் சிரமத்தை கொடுக்க விரும்பலப்பா. என்னது? நீங்க எனக்கு சிரமம் கொடுக்கறீங்களா? ஏங்க இப்படி பேசுறீங்க? என்ன என்ன நன்றி கெட்டவனா நினைச்சிட்டீங்க? அன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா இருந்த என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய மெக்கானிக்கா உருவாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற நிலைமையில நான் இருக்கேன். உங்க மக பவுன் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. எவ்வளவு செலவானாலும் சரி, பவுன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ நல்லா இருக்கணுப்பா, நீடூழி வாழணுப்பா. நீயா? நீ எப்படிங்க வந்த? அத கேக்க நீ யார் மேன்? யோ, என்னைய முறைச்சு பாக்குற? கண்ணு இருக்கு, முறைச்சு பாக்குறேன். ஏன் பப்பி? உன் நாய்க்குட்டி எப்படி எம்பட்டிக்குள்ள வந்தது? ஆஹா, ஆளு வச்சு நாய் திருட சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாதவா நடிக்கிறியா? நடிக்கிறது என்ன நாடகமா? போயா நாய் திருடா. ஏய், திருடன் சொன்ன கெட்ட கோவம் சொல்லிட்டேன். கோவம் வருமா? கோவம் வந்தா என்ன செய்வே? நான் எதையுமே சொல்லிட்டு செய்யறது இல்ல, செய்யறத செஞ்சுட்டு தான் சொல்லுவேன். என்னங்க பிரச்சனை? உங்க காதல் பிரச்சனையை பீச்ல வச்சுங்க, இல்ல பார்க்ல வச்சுங்க, நடுரோட்ல வச்சுக்காதீங்க. நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள் சார், எங்களை பார்த்தா லவர்ஸ் மாதிரி தெரியுதா? எஸ். கான்ஸ்டபிள் சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. என் நாய் தேட முயற்சி பண்ணா. நாய்க்குட்டி திருடுது வீரலம்மா, இன்னொருத்தன். மெண்டல் கேஸ், புரிஞ்சுதா? ஸ்டூபிட்.
இந்தடி வைர நெக்லஸ் உங்க மாமியார் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, போட்டுக்கோ. போட்டுக்கண்ணா. இத போட்டுட்டு உங்க மாமியார் முன்னாடி போய் நின்னா அப்படியே மூக்கு மேல விரல வச்சுக்குவாங்க. ஏண்டி அவளுக்கு மட்டும் நெக்லஸ், எனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கா? இந்த வாட்ச் தட்டுமா? லண்டன்ல வாங்குனேன். இந்தா. ஏய், உங்க அப்பா திட்ட மாட்டாரே? என்னடி பெரிய அப்பா, அவர் என்ன கஷ்டப்பட்ட சம்பாரிச்சாரு? கமலா, லண்டன்ல நான் ஒரு தத்துவம் படிச்சேன். அது என்னன்னா, behind every great fortune there is a biggest crime. அப்படின்னா ஒரு ஆள் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான்னா ஒண்ணு அவன் உழைச்சி சம்பாரிச்சிருக்கணும், இல்ல பல பேர் அவனுக்காக உழைச்சிருக்கணும், இல்ல ஜனங்களை ஏமாத்தி அவங்க வயிற்றுல அடிச்சு ஊழல் பண்ணி சம்பாரிச்சிருக்கணும். எங்க அப்பா இதைத்தானே பண்றாரு. எங்க தாத்தா கட்ட தாயத்து நீச்சல் குளத்துல விழுந்துருச்சு, எப்படி இருக்குன்னே தெரியல. இவ வேற நைய நையன்ட்டு நீச்சல் குளத்துல குதிச்சு எடுக்க வேண்டியதாண்டா. முடியாது. ஏன் முடியாது? அது பொம்பளை குளிக்கிற குளம், உள்ள விட மாட்டாங்களே. தம்பி, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏய், யார் நீ? பொண்ணு, சின்ன பொண்ணு. இங்க வா. ஏய், நீ ஒரு பொண்ணா? ஆமா, என் பேரு ரோசி. எஸ்கியூஸ் மீ. பொண்ணு, you idiot. இருங்க மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏப்பா முத்துராசு, இவன் யாரு? உனக்கு தெரிஞ்சவனா? என் ஷெட்ல வேலை செய்யற பையன். இவனா இருந்தா என்ன? உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. வாடா இப்படி. இவங்க எல்லாம் வேணும்னே என்கிட்ட வம்பு பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்காங்க மேடம். இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இத பார், நாங்க வம்பு பண்றவங்க இல்ல. இவங்க தாத்தா கட்டின தாயத்து தண்ணில விழுந்துச்சு, அதை எடுக்கத்தான் வந்தா. நீ நம்பலனா உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. உன்னை இந்த ஏரியால எங்கேயுமே குளிக்க விட மாட்டோம். ஏய், வாங்கடா போலாம். இந்த அருவி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? குளிக்கலாமா? இந்த அருவியில குளிச்சா எப்படி இருக்கும்? குளிச்சு பாருங்கடி, ரொமான்டிக்கா இருக்கும். இப்படியே மேல போலாமா? மேல தானே, போலாமே. You monkey gorilla. ரசகுல்லா ரசகுல்லா, நீ கோவப்பட்ட டிராகுலா டிராகுலா, பாக்குறிய பவர்ஃபுல்லா, நீ பெப்சி கோலா மாடலா, நேத்து ராத்திரி கனவுல வந்த தூக்கம் போச்சு, நீ ரோட்டு மாறியே ஹீட்டா பேச என்ன ஆச்சு, அத்த ஜாமத்தில் ஆட்டம் போடும் மென்டல் கேசு, உன் ஆதி அந்தமே சொல்ல போன பாதி லூசு. I love you, ஓ பிரியா, உன் கண்கள் தான் மாஃபியா, பாபா என் ஜோடியா, ஜாலியா. என்ன கண்ட இந்த பாவுலா, சின்ன குட்டி தான் துள்ளி பாயும் டென்னிஸ் பாலா, கண்ணு ரெண்டில பொங்க கண்டின் கோகா கோலா, தொட்டா சினுங்கிற செடியா பூங்குடியா நீ வரியா, பட்டா பறக்கிற கிளியா என் துணையா வர ரெடியா, சிக்குன்னு முத்திர வச்சிடலாமா சொல்லடி ராஜாத்தி, ஓ பிரியா ரசகுல்லா ரசகுல்லா,
நீ கோவப்பட்ட டிராகுலா பார்க்கும்போது நல்ல ஷேப்பு சின்ன பொண்ணு உன் முதுக பார்த்தா சினிமா ஸ்கோப்பு பக்கம் வந்து நீ வாசம் வீசும் சாண்டல் சோப்பு சிந்துகின்ற உன் முத்தம் எல்லாம் சிக்கன் சூப்பு தவியா தவிக்குது மனசு இள மனசு சின்ன வயசு அருகே இழுக்குது சொகுசு இந்த சொகுசு என்ன உரசு வந்துடு வந்துடு வாலிபம் கேக்குது தந்திடு ஸ்வீட் கிஸ் ஓ பிரியா ரசகுல்லா 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 நீ கோவப்பட்ட டிராகுலா 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 பாக்குறிய பவர்ஃபுல்லா நீ பெப்சி கோலா மாடலா ராத்திரி கனவுல வந்த தூக்கம் போச்சு நீ ரோட்டு மாறியே ஹீட்டா பேச என்னாச்சு அத்த ஜாமத்தில் ஆட்டம் போடும் மென்டல் கேசு உன் ஆதி அந்தமே சொல்ல போன பாதில்லுசு ஐ லவ் யூ ஓ பிரியா கண்கள் தான் மாஃபியா வா வா என் ஜோடியா ஜாலியா நீங்கெல்லாம் எதுக்கு பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கீங்க? அம்மா இதெல்லாம் அந்த பொண்ணு மேல செய்யற கொடுமைம்மா கொடுமை. என்ன பண்ணாங்க? இங்க நாங்க குடியிருக்கிற வீடெல்லாம் வேணுங்கிறதுக்காக போலீஸ வச்சு அடிச்சு விரட்டிட்டாருமா. நாங்க வீடு வாசல எல்லாம் இழந்து நாடியத்து நடுத்தருவுல நிக்கிறோம் தாயி. கவலைப்படாதீங்கம்மா, நான் பணம் தரேன், நீங்க எல்லாரும் வீடு கட்டிக்கங்க. இந்தாங்க. நீங்களும் வாங்க. ஏம்மா நீ யாருமா? நான் அந்த பொன்னம்பலத்தோட பொண்ணு. அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணா? மாடி நீ நல்லா இருக்கு. ஏன் பாப்பா கோச்சுக்கிற? சின்ன பொண்ணு ராத்திரில தனியா போறிய, துணைக்கு வரலான்னுதா? இந்த ஏரியாவுக்கு பிஸ்தா நான், எவனுமே என்ன கண்டுக்க மாட்டான். வணக்கம். வணக்கம்டா. பெரிய மனுஷன் நினைச்சு வணக்கம் சொன்னா கண்டுக்காமே போறிய, அந்த பொண்ணு விட்டு. பாரு கண்ணு, என்ன மாதிரி பெரிய மனுஷர்லாம் பொண்ணை தொட்டா விடவே மாட்டான். போட மிஸ்டர், போற மாதிரி போய் இப்படி திடீர்னு வந்து என்னை காப்பாத்திட்டியே. You're really super. உனக்கு எப்படி அன்பளிப்பு கொடுக்கறதே தெரியல. Please have it. Sure. Thanks. What can I do for you? அன்பு நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்கணும். எங்கடா இருக்கு? அது எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அது யாருடைய இடம் தெரியுங்களா? சொல்ல. யாருது? அது அந்த மெக்கானிக் முத்துராஜ் இருக்கிற இடம் பாஸ். பிரச்சனையான இடம் பாஸ். அதை வாங்குறது சுலபம் இல்ல பாஸ்.
எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 2 கோடி ரூபாய் ஒரே செக்க கொடுக்குறேன். ஒரே மாசத்துல டீல முடிச்சு கொடுக்கணும். ஐ லைக் தட். காப்பாத்துங்க. காப்பாத்துறேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்பட மாட்டான் சார். என்ன கலப்படம்? எருமை பாலுக்கு பதிலா கழுத பால்ல டீ போட்டு கலப்படம் பண்ணிட்டா ஓ, சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? அப்படி சொல்லுங்க சார். ஆ. ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. ஆ. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பயலுக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். யோ, தீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவுல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். சார் ஒட்டகப்பால் வேண்டாம் சார். ஏன்? ஒட்டகப்பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க. அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். யோ, குதிரைப்பால்ல டீ போட்டா எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்கயா. அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு. குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஆ? ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டுக்கிட்ட ஃபாலோ பண்ணு. சரி. நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி. ஐயா, ஆ. ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஆ. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்களே, அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லிருக்கீங்க. யோ, ஆ. நான் சிஐடி இல்லையா? ஆ. நான் சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா, ஐயா, இவர்தான் எங்க வணக்கம் ஓனர். ஐயா, ஐயா, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு புது படம் இருக்கிறேன். உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன் ஆ. மலை, ஆ. மட்டை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு இருக்கட்டும், அலையிறோம். இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த லொகேஷன் இதெல்லாம் ஆ. அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? நீ டீ போடுறதுக்கு முன்னால ஆ. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுனால 4 அடி அடிச்சுக்க. ஆ. ஆனா டீ போடுறேன்னு மட்டும் சொல்லாத.